வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலை அழகான மாலை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது சில்க் த்ரெட்டில் தான், அது குந்தன் ஸ்டோனும் ஒட்டியிருக்கும். பார்த்திங்கன்னா அந்த இதில் நம்ம அந்த நூலை சுற்றிட்டு அதில் ஸ்டோன் இதெல்லாம் நான் ஒட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட்டை சுற்றிட்டு அதில் குந்தன் ஸ்டோன் அதெல்லாம் ஒட்டி அந்த டாலர் மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த இது மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பாலில் ஒரு 2, அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு குட்டி பாலில் ஒரு 4 நாள் 8 அதுவும் இது பண்ணி நூல் சுற்றி அதுக்கு பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் அந்த இது மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன் 2 பக்கமும். அப்போ நம்ம அது போடுறப்ப நம்மளுக்கு கோர்க்குறப்ப நல்லா தெரியும். பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இதுக்காக நம்ம பின்னாடி அந்த ரோப்பு வேறு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஜரி நூல் நம்ம சுற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாலர் மாதிரி செஞ்சு வச்சுருக்கத நம்ம அந்த ஜுவல்லரி இதெல்லாம் செய்கிறதுக்காக உள்ள அந்த நரம்பு மாதிரி இருக்கும். அந்த நரம்பில் பார்த்திங்கன்னா நம்ம அதை கோர்க்கணும். கோர்த்துட்டு அந்த ஒரு கோல்டன் கலர் பால் மாதிரி பாசி மாதிரி ஒன்று அந்த பக்கமும் இந்த பக்கமும் கோர்த்துட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் அந்த பால் மாதிரி இருக்கிற அந்த பாசி அதுகளை கோர்க்க போகிறோம். அதை கோர்த்துட்டு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நம்ம எண்ணி கூட நம்ம கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கோர்த்துட்டு 2 பக்கமும் எவ்வளோ இருக்குது சரியான அளவு இருக்கான்ட்டு பார்த்துக்கலாம். அதை கரெக்டாக அதை கோர்த்துட்டோம்னாலே கொஞ்சம் நல்லா தான் தெரியும். ஓரளவுக்கு நம்மளுக்கே தெரியும் இத்தனை கோர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் சரி சமமாக ஓரளவுக்கு கோர்த்துக்கணும். கோர்த்தாச்சு. அந்த பக்கம் இந்த பக்கமும் 2 பக்கமே கோர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பால் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பால் மாதிரி நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு தப்பு செஞ்சுருக்கேன். அது என்ன தப்புங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் லாஸ்ட்டில் வீடியோவில் சொல்கிறேன். அந்த கோர்க்கிறது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு பெரிய பால் கோர்க்கணும். பெரிய பால் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன பால் இருக்கிறதுகளை கோர்க்கணும். இந்த பால் 2 பாலுக்கும் இடையில பார்த்திங்கன்னா ஒரு பாசி, ஒரு கோல்டன் கலர் பாசி அதை கோர்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா தெரியும். அந்த வித்தியாசம் நல்லா தெரியும் இது 2த்துக்கும் இடையில கோர்க்குறப்ப. இது கம் வச்சு நம்ம ஒட்டியிருக்கனால அந்த நரம்புக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம கம் வச்சு ஒட்டப்பே கொஞ்சம் அந்த கம்முக்கு இடையில ஓட்டை இருக்கதான்னு பார்த்துக்கறணும். ஏன்னா அந்த கோல்டன் கலர் இது மாதிரி போடுறோம்ல, அது போடுறப்ப கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் கம்மு ஒட்டிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வர்றதுக்கு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை எடுத்து விட்டுட்டு கம்மை கொஞ்சம் எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது கோர்க்கிறது தான் பாசிங்கன்னா இந்த மாலை நான் ஃபஸ்ட்டு நிறைய செஞ்சுருக்கேன், நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன். கலர் மேட்சாகவே ரொம்பவே சேல்ஸ் ஆச்சு இந்த மாலை. ஃபஸ்ட்டு ரொம்ப சில்க் த்ரெட் ட்ரெண்டிங்காக இருக்கிற டைத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாலை ரொம்பவே போச்சு, எனக்கு நல்லாவே சேல்ஸ் ஆச்சு. அதை தான் இப்போ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா அப்போல்லாம் நம்ம குந்தன் ஸ்டோன் ஒட்டலை. அதுக்கு பதிலாக நான் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இந்த ஸ்டோனு இந்த கோல்டன் பால் அந்த மாதிரி இதெல்லாம் ஒட்டி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் அந்த நம்மளுக்கு ரோப்பு பின்னாடி கட்டுவோம்ல, அந்த ரோப்பையும் நம்ம இது பண்ணுறப்ப அந்த இதில் நம்ம 2ஐயும் நல்லா முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துறப்ப அதை நம்மள கழுத்தில் குத்துற மாதிரி இருக்கணுக்காக தான் நம்ம அந்த ஜரி நூல் வச்சு அதை திரும்ப சுற்றணும். ஜரி நூல் வச்சு சுற்றிட்டு அதுக்கு கம் வச்சு ஒட்டி வைக்கிறோம். ஏன்னா ஜரி நூல் வச்சு சுற்றினாதான் சுற்றிட்டு கம் வச்சு ஒட்டினா தான் அதில் குத்துறது எதுவும் இருக்காது.
இல்லைன்னா வந்து கழுத்தில் போடுறப்ப குத்துற மாதிரி அந்த அந்த ரோப்புக்கும் அந்த நரம்பு மாதிரி இருக்கிறது நம்ம கழுத்தில் குத்துற மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த ஜரி நூலை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அந்த இதை சுற்றிட்டு நம்ம 2 முடிச்சு போட்டிருக்க இடத்துல நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம் வச்சு ஒட்டி வச்சிடணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து குத்தவும் குத்தாது, நம்மளுக்கு ஒரு இதாக இருக்காது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுக்கு இடையில இன்னொரு குந்தன் ஸ்டோன் நம்ம வைக்க போகிறோம் இடையில. அது அந்த இடத்துல வைக்கிறப்ப அதுவும் இன்னும் நல்லாவே இருக்குது. போது நம்ம ஒரு பிளாஸ்டிக் சீட் தான் அதில் வந்து ஒட்டிட்டு நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் ஒட்டிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு மேட்சாக வந்து வேறு கலரில் செஞ்சு அதுக்கு மேட்சாக போகிற இல்லை கோல்டன் கலரில் கூட செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து ஆனால் ரெட் கலர் தான் நிறைய போச்சு. எனக்கு இதுலேருந்து பிங்க் கலரில் செஞ்சுருக்கேன். ரெட் கலரில் தான் எனக்கு நிறையா வந்து நான் சேல்ஸ் ஆனிச்சு எனக்கு இந்த மாதிரி இது செஞ்சு. ஆனால் சில்க் த்ரெட்டு இது பேங்கிள் இதெல்லாம் வந்திருக்கப்போ பார்த்திங்கன்னா ஜிமிக்கெலாம் நிறைய காஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் 500-600 கூட கொடுத்துருக்கேன் இந்த இதை வந்து. ஆனால் இப்போதைக்கு அந்த அவ்வளோவா காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆட்கள் யாரும் இல்லை. அதேமாதிரி இப்போதைக்கு யாரும் வாங்குற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு இதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டுலாம் இந்த இது வந்து எல்லாருக்கும் தெரியவும் தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்கிது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது சூப்பராகவே இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறப்ப பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். ஏன்னா இந்த பிங்க் கலர்னால எல்லா இதுக்குமே போட்டுக்கலாம், நல்லாவே தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.